வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் மார்ச் மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம், பங்குனி மாதத்தில் 9ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் மகம், திதி வளர்பிறை, திரையோதசி, யோகம் நன்றாக இல்லை, சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்கு. இன்றைய முக்கியத்துவம், இன்றைய விசேஷம், இன்றைய தினம் பிரதோஷம். இன்றைய முக்கியத்துவம், இன்றைய விசேஷம் பிரதோஷம். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி சுக்கிரன், மீனத்தில் சூரியன் புதன் ராகு. இன்று பிரதோஷம். இந்த பிரதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரதோஷம் என்றால் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய தடை என்ற அர்த்தம். மகா பிரதோஷம் அப்படின்னா பெரிய தடை அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி போக்குறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, கோயிலுக்கு போய் சிவ பூஜையில் கலந்துக்கிறது தான். நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அந்த அந்தி சந்தி வேளையில் மாலை நேரத்தில் நடக்கக்கூடிய பூஜையில் கலந்துக்கிறது. முடிஞ்சால் திரவியங்கள் வாங்கி கொடுக்கறது, பால், பன்னீர், சந்தனம் போன்றவற்றை வாங்கி கொடுப்பது, முழுமையாக அந்த பூஜையில் கலந்துக்கிறது. நந்திக்கு அருகில் நின்று சிவனை வழிபட வேண்டும். நந்திக்கு மிக அருகில் நின்று சிவனை வழிபட வேண்டும். இந்த மாதிரி செய்வதால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பாவங்கள் தொலையும். ஜென்மாந்திரமாக நாம் செய்த பாவங்கள் தொலையும். பாவம்னா என்ன அப்படின்னா அதுதான் தடை. நம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடை. சில பேருக்கு கல்வி தடை, சில பேருக்கு வேலை கிடைக்கல, அது ஒரு தடை. வேலை கிடைச்சா திருமணம் ஆகலை, அது ஒரு தடை. திருமணம் ஆனால் குழந்தை இல்லை, அது ஒரு தடை. எல்லாம் குழந்தை எல்லாம் வந்தாச்சுங்க, வீடு கட்ட முடியல, தடை. ரிட்டையர்மெண்ட் ஆயாச்சுங்க, பென்ஷன் கிடைக்க மாட்டேங்குது, தடை. இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய தடைகள் நம்மளை பின்னாடி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் இருப்பதற்கு இறைவனே நமக்கு கொடுத்த ஒரு பூஜை தான் பிரதோஷ கால பூஜை. பிரதோஷ கால பூஜை அப்படின்னா காலத்தோடு செய்யக்கூடிய பூஜை. அப்போ எதெல்லாம் நமக்கு காலத்தோடு நடக்கணுமோ அது எல்லாமே காலத்தோடு கிடைக்கும். படிக்கிற நேரத்தில் படிக்க முடியும், வேலை கிடைக்கிற நேரத்தில் வேலை கிடைக்கும், திருமணம் நடக்கிற நேரத்தில் நடக்கும், குழந்தை பிறக்க வேண்டிய நேரத்தில் பிறக்கும், வீடு கட்ட வேண்டிய நேரத்தில் வீடு கட்டிடும். அப்போ காலத்தோடு எல்லாம் கிடைப்பதற்கு இந்த பிரதோஷ கால பூஜையை நம்ம பார்க்கணும், அதுக்கப்புறம் வேண்டணும். நந்தி அப்படிங்கிற தெய்வம் வலிமையின் முழு உருவம். இப்போது நந்தியின் வலிமையின் முழு உருவமே நந்தியம் பெருமானே அப்படின்னு அவர் பக்கத்தில் நின்று வேண்டி வணங்கும்போது நம் தடை விலகும். இன்றைய தினம் பிரதோஷம். அனைவரும் சிவ வழிபாடு. இந்த பங்குனி மாதமே பொதுவாக சிவ வழிபாடு அதிகம் உண்டு. அதில் இன்றைக்கி பிரதோஷம் வழிபாடு செய்யுங்க. தடையை விலக்கி வாழ்க்கையில் சுகமாக வாழ வேண்டும். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஒரு யோகம். குருவால் பார்க்கப்படுகிறது சந்திர பகவான். சந்திர பகவானுக்கு குரு பார்வை. பெரிய அளவில் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. சில பேர் ஒரே வேலையில் பல வருஷம் இருப்பாங்க, சம்பளமும் பெருசாக உயர்வு இருக்காது. இப்போ அந்த மாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம் இப்போ வேலையில் ஒரு உயர்வு கிடைக்கும், டபுள் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். இது வரைக்கும் இன்க்ரிமெண்ட்டே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு டபுள் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும், சம்பள உயர்வு. பெரிய அளவில் வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய நேரம் இது. பெரிய அளவில் வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய நேரம் இது. வியாபாரம் செய்பவர்களுக்கும் தொழில் நல்லா நடக்கும். இது ஒரு யோகமான நாள்.
ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் பலமாக அமர்ந்திருக்கார். உங்கள் ராசி அதிபதியும் பலமாக இருக்கார். 7க்குடைய கிரகமும் பலமாக இருக்கார். 11ஆம் இடத்தில் சூரியன் பலமாக இருக்கார். இப்படி எந்த கிரகத்தை பார்த்தாலும் இன்றைக்கி பலம். 2, 5க்குடைய கிரகம் அவரும் ராகுவோடு இணைந்ததால் பலம். இப்படி எந்த முனையில் பார்த்தாலும் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமாக இருக்குது. ஒரு கம்ஃபர்ட்டான லைஃப் ஸ்டைலுக்கு மாறப்போகிற நேரம் இது. உங்களுக்கு சில பேருக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். இப்போ வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. வீடு கட்டலாம். சில பழைய வீடை ரெனோவேஷன் பண்ணி ஒரு சின்ன ஒரு ரூமாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. ரியல் எஸ்டேட் துறையிலேயே இருக்கக்கூடியவர்கள், செங்கல், மண், ஜல்லி இப்படி விற்கக்கூடியவர்களுக்கெல்லாம் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். மண்ணை நம்பினால் பொன்னாக மாறும் நேரம் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறு தூர பிரயாணம் ஏற்படும். பிரயாணங்களால் நன்மை ஏற்படும். குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 2க்குடைய கிரகம் தனக்காரகனை பார்க்கிறார். அதனால் தன லாபங்கள் ஏற்படும். ஏதோ ஒரு தொழில் நிமித்தமாக ஒரு பயணம் இருக்குது. அந்த பயணத்தால் நன்மை ஏற்படும். பெரிய அளவில் ஜாக்பாட் அடிக்க போகிறீங்க. அந்த மாதிரி விசேஷ பலன் நடக்க போகிற நாள், நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சந்திரன், ராசி அதிபதிக்கு குரு பார்வை. இந்த மாதிரி சந்திரனுக்கு குரு பார்வை கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வலிமையாக இருப்பீங்க. நீங்கள் வலிமையாக இருக்கீங்கன்னா தைரியமாக இருப்பீங்க. தைரியமாக இருந்தால் தன்னம்பிக்கையோடு எந்த காரியத்தையும் எடுத்து செய்யலாம். அப்போது செயலில் வெற்றி, காரியத்தில் நேர்த்தி. அந்த மாதிரியான ஒரு நாள் இன்றைக்கி. தடைப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு தடையின்றி செயல்படக்கூடிய நாள். தடை இல்லாது இன்றைக்கி அனைத்து காரியங்களும் நடக்கக்கூடிய நாள். இன்றைக்கி பிரதோஷம். நம்ம தடையை விளக்கக்கூடிய பூஜை அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தோம். அதனால் எது தடை இருந்தாலும் பிரதோஷ பூஜை பார்த்தா அது தடை விலகும். இன்றைக்கி கிரக அமைப்பும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தடை விலகக்கூடிய நாள், நல்ல நாள். பிரதோஷ பூஜையை பாருங்கள், சிறப்பு பெறுவீர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு 12க்குடைய கிரகம் சந்திரன். அவர் இப்போ உங்கள் ராசியை கடக்கக்கூடிய கிரக அமைப்பு கொண்ட நாள். இருந்தாலும் குரு பார்க்கிறார். 5க்குடைய கிரகமான குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். விரையாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனை பார்க்கிறார். அதனால் இது ஒரு நல்ல நாள். சிலருக்கு பயணம் ஏற்படும். இது ஒரு ஆன்மீக ட்ரிப்பாக இருக்கலாம், இல்லை சந்தோஷ நிமித்தமாக குடும்பத்தோடு சுற்றுலாவாக சென்று வரலாம். அந்த மாதிரி சில செலவுகள் ஏற்படும், பயணங்கள் ஏற்படும், பயணத்தில் நன்மை ஏற்படும். சில விஐபியெல்லாம் சந்திப்பீங்க, அவங்களோட ஒரு ட்ரிப்பு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒரு நட்பு கிடைக்கும். அந்த நட்பு பயணமாக மாறும். பயணத்தில் நட்பு கிடைக்கும். சில பேருக்கு ரயில் மூலம் ஸ்நேகம் கிடைக்கும். அந்த மாதிரி ரயில் ஸ்நேகம் அப்படிம்பாங்க. எங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் ட்ரெயினில் போகும்போது பார்த்தேன் சார், இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சில நட்புகள் கிடைக்கும். அதன் மூலம் நன்மை கிடைக்கக்கூடிய நாள், நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன், ஏகாதச ஸ்தானத்துக்குரிய கிரகம் சந்திரன். அவர் இப்போது 12ஆம் இடத்தில் இருக்கார். தனகாரகன் 12ஆம் இடத்தையும் பார்க்குறார், தனஸ்தானத்தையும் பார்க்குறார். அதனால் இது ஒரு யோகமான நாள். தனஸ்தானத்துக்கு உரிய கிரகம் அவரும் வலுவாக அமர்ந்திருக்கார். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். அனைத்து விதத்திலும் நன்மை ஏற்படும். பெரிய அளவில் தன லாபங்கள் ஏற்படும். அதாவது சந்திர பகவானுக்கு குருவோட பார்வையும் கிடைக்கிது, செவ்வாயோட பார்வையும் கிடைக்கிது, சனியோட பார்வை கிடைக்கிது, சுக்கிரனுடைய பார்வை கிடைக்கிது. அதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கலாம். செலவுகள் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கலாம். கொஞ்சம் செலவை கண்ட்ரோல் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நாள். துளாராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறார். லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் உங்கள் ராசி அதிபதி, 2க்குடைய கிரகம், இருவருமே 5ஆம் இடத்தில். இது மாதிரியான ஒரு கிரகம் இப்போ தொடர்ந்து நம்ம இந்த கிரகம் இப்போ சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த செவ்வாய் சனி சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி. சனி சுக்கிரன் சேரலாம் அப்படிங்கிறது ஒரு விதி. இப்போது இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யுமானா, இந்த 3 கிரகங்களின் சேர்க்கை துளாராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யும். அப்போ இந்த துளாராசிக்காரர்களை இப்போ கையில் பிடிக்க முடியாது. நீங்கள் நினச்சது தான் நடக்கும், நினச்சது தான் கிடைக்கும், நீங்கள் வச்சது தான் சட்டம். அப்போது உங்களுக்கு கட்டுப்பட்டு எல்லோரும் இருப்பாங்க. உங்களுடைய அதிகாரம் மேலோங்க போகிற நேரம் இது. உங்களுடைய ஆற்றல் வெளிப்பட போகிற நேரம் இது. யோகமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக 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 யோகமான நாள். 10ஆம் வீட்டில் பாக்யாதிபதி, 10க்குடைய கிரகம் 5ஆம் இடத்தில், 5க்குடைய கிரகம்
6ஆம் இடத்தில் அமர்ந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த மாதிரி கிரகங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். 7க்குடைய கிரகம் திக்பலம், ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் கேந்திர பலம், இப்படி டேர்ம்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு இப்போது கிரக அமைப்பு பிரமாதமாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களை கையில் பிடிக்க முடியாது. வாழ்க்கை செட்டில் ஆக போகுது, செட்டில் ஆயாச்சு. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு பெரிய நன்மைகள்லாம் பார்க்க போகிறீங்க. பெரிய பல்க் பணத்தை பார்க்க போகிறீங்க. தன லாபங்கள் கிடைக்க போகுது. அது எப்படி கிடைக்க போகுது, எங்கே கிடைக்க போகுது, யார் கொடுக்க போகிறா, அது உங்களுடைய பிறவி ஜாதகத்துடைய வலிமை. ஆனால் கோச்சார கிரகங்கள் வழிவகை செய்கிறது. முயற்சி செய்யுங்கள், வெற்றி கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். 6க்குடைய கிரகம் 3ஆம் இடம் சென்றதால் யோகம். இந்த 6க்குடைய கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன். அவர் நன்மை செய்யாத ஒரு கிரகம். இந்த மாதிரி மறைவு ஸ்தானத்துக்கு ஒரு கிரகம் மற்றொரு மறைவு ஸ்தானத்துக்கு சென்றால் அது சில நேரத்தில் நன்மையாக வரும். எப்பயுமே ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு ஒரு கிரகம் நன்மை செய்யாத கிரகம் மற்றொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகும்போது விபரீத ராஜயோகம்லாம் ஏற்படும். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு நன்மையான நாள், யோகமான நாள். தொடர்ந்து ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. இந்த நாள் யோகமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இருந்தாலும் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். கொஞ்சம் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் பணம் கொடுக்கறதுல ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் வர வேண்டிய பணம் வரும். இன்றைக்கி பணம் வருவதற்கான சூழ்நிலை நிறையா இருக்குது. 2ஆம் இடம் வலுப்பெற்று காணப்படுகிறது. லாபாதிபதியும் 2க்குடைய கிரகமும் குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் நீங்களும் இன்றைக்கி வந்து சேஃபாக இருப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும். இது ஒரு அதிர்ஷ்டமான நாள் தான் சொல்லணும். ஜாக்பாட் அடிக்க போகுது. கும்பராசிக்காரர்கள், நீங்கள் ஒரு நிறுவனத்திற்கு முதலாளியாக இருந்தால் இப்போ உங்களுடைய தொழிலாளர்களால் உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் நிறுவனத்திற்கு வாடிக்கையாளர்கள் நிறையா பேர் வருவாங்க. புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. வாடிக்கையாளர்னால் ஒரு முறை வந்துட்டாங்கன்னா அவங்க வாடிக்கையாக வருவாங்க. அவர்கள் தான் வாடிக்கையாளர்கள். திருப்பி ரிப்பீட்டடாக வர்றது. இப்போ அது மாதிரி வருவாங்க. அவருங்க 4 பேரை ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் நிறுவனம் நல்லா வளரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் தரமான பொருளை கொடுக்குறீங்க. உங்களுடைய சேவை மற்றவர்களுக்கு தேவை அப்படிங்கிற நிலை உருவாகும். உங்களுடைய புகழ் வெளியே வரப்போகிற நேரம். புகழுக்கு சொந்தக்காரர் நீங்கள். 7க்குடைய கிரகம் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அதனால் இன்றைக்கி புகழும் கிடைக்கும், பேரும் கிடைக்கும், வருமானமும் சீராக வரும். நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன். 6க்குடைய கிரகம் உங்கள் ராசிக்குள். கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகள் சிலருக்கு ஏற்படலாம். உடல் ரீதியாக சில சங்கடங்களை சந்திப்பாங்க. அதுவும் இந்த சூடு, கட்டி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். வறட்டு இருமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரை காஃப் இருக்கும். இந்த மாதிரியான சில சிம்டம்ஸ்லாம் தெரியலாம். அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. கொஞ்சம் மறைமுகமாக தொந்தரவு கொடுப்பவர்கள் எதிரிகள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கவனமாக இருக்க வேண்டிய தினம் இன்று.